குட் மார்னிங் லீடர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது எமர்ஜென்சியா வந்து சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருந்ததுனால, ஸோ மெயினா வந்து ஒரு 10 பேருக்கு மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து இப்போ கம்பெனி அடுத்து குடுக்கக்கூடிய நெறைய அப்டேட்ஸ வந்து இப்போ நம்ம ஷேர் பண்ணலான்னு நம்ம இன்னைக்கு கூடியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப. ஸோ அடுத்த இன்னொரு 8 மாசம் கம்பெனில வந்து நெறைய நம்ம வந்து குரோத் நம்ம பண்ணிக்கிறதுக்கு வந்து நெறைய ஆஃபர்ஸ் வந்து கன்டினியூவா பிளான் பண்றாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நாம வந்து சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, உள்வாங்கி அத நம்ம டீம்ல எத்தன பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். அத புரிய வச்சு அவங்கள கொண்டு வரோங்கிறது தான் வந்து நம்மளுடைய சக்சஸ். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனியோட அப்டேட்ஸ வந்து வேகமா கிராப் பண்ணிக்கிட்டு, நம்ம வந்து ஸ்பீடா நம்ம டீமுக்கு அத வந்து பாஸ் ஆன் பண்ணும்போது, ஒரு பெரிய அளவுல நெறைய பேர வந்து அத முடிக்க வைக்கும்போது, நம்ம வந்து ஒரு பெரிய அளவுல என்ன சொல்றது? ஒரு இன்கம் நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ, அதனால இந்த மாசம் வந்து நம்ம முழுக்க கம்பெனி அடுத்த இன்னொரு டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஜிபிவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து நெறைய வந்து அவங்க ஃபண்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு த்ரூ அவுட் இந்தியா வந்து அ அ என்ன சொல்றாங்க? குடுக்குறாங்க. ஸோ, அந்த கம்பெனி குடுக்குற அதுல நம்ப எவ்வளோ வந்து கிராப் பண்ணிக்கிறோம்? எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, அத நம்ம டீமுக்கு வந்து நம்ப ஆ அ என்ன சொல்றது? டீமுக்கு வந்து அந்த கம்பெனி குடுக்குற ஃபண்ட்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நம்ப குரோத்துக்கு அத பயன்படுத்திக்கிறோங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கவங்க எல்லாமே மோர் தேன் ஸ்டார் ஏஜென்ட், ரூபி அண்ட் டைமண்ட். ஸோ ஸ்டார் ஏஜென்ட்க்கு கீழ மெம்பர் லெவல்ல யாருமே இல்ல. ரைட்டுங்களா? ஸோ நம்ம மெம்பர் லெவல்ல யாரையுமே நம்ம இங்க கூப்பிடல. எபோவ் ஸ்டார் ஏஜென்ட் லெவல்ல, அதுவும் செலக்டிவா இருக்கிறவங்கள தான் நம்ம இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸா கூப்ட்டுருக்கோம். ஸோ இத தான் நீங்க இப்ப டூப்ளிகேட் பண்ணணும். நான் இப்போ 10 பேர நான் இப்ப எடுத்து உங்களுக்கு ஒரு 1 ஹவர் இத பத்தின கிளாரிட்டி குடுக்குற மாரி, அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் வந்து ஸ்டாண்டர்டா இம்மீடியட்டா எடுக்கணும். ஸோ அந்த 10 பேர் தான் உங்களோட கீ லீடர்ஸ். ஸோ அந்த 10 பேர் உங்களுக்கு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பிஜிபிவி கான்செப்ட்ட வந்து அவங்களுக்கு புரிய வச்சு, அவங்கள வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்ண வச்சீங்கன்னா, நீங்க 10 டைம்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து உங்களுடைய வருமானத்திலயும் பெரிய லெவல்ல உயர முடியும். 10 டைம்ஸ் வந்து பெரிய குரோத்தும் நீங்க போ முடியும். ஸோ இத நம்ம பண்ணலாமா? இப்ப எப்படி நான் வந்து இத செய்திருக்கணும். இந்த விஷயத்த நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். உங்களுடைய கோர் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட அவங்க உங்களுக்கு கீழ இருக்கவங்க ஸ்டார் ஏஜென்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஸோ உங்களோட கோர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இருப்பாங்கல்ல. எல்லாத்துக்குமே இன்னைக்கு 50 பேர், 100 பேர் டீம்ல இருப்பாங்க. அதுல பெஸ்ட்டா ஒரு 10 பேர நீங்க சூஸ் பண்ணி, நான் இன்னைக்கு சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன அவங்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா? ஒன்ஸ் ஆன்லைன்லயோ இல்ல நேராவோ பண்ண முடியுமா? சாட் பாக்ஸ நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா, நீங்க வந்து அடுத்த ஒரு 2 நாள், 3 நாள்ல இத வந்து நீங்க வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா தான், நான் சொல்ற இன்ஃபர்மேஷன கொண்டு போய் சேர்த்தா தான், நீங்க 10 பேர நீங்க இதுக்கு குவாலிஃபை பண்ண முடியும். இல்லன்னா என்ன ஆகும்னா, இந்த 10 பேர் மட்டும் தான் நீங்க குவாலிஃபை ஆவீங்க. எனக்கு வந்து நீங்க 10 பேர் குவாலிஃபை ஆனா எனக்கு வேல முடிஞ்சிருச்சு. என் சக்சஸ் ஓவர். ஆனா, நீங்க என்னைக்கு 10 பேர ஒரு விஷயத்த வந்து குவாலிஃபை பண்ண வச்சு நீங்க கொண்டு வரீங்களோ, அப்பதான் உங்க சக்சஸ் பெருசா இருக்க போது. ரைட்டுங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம 100 பேர அஷ்யூரன்ஸ் குடுத்துருக்கோம்னா, 100 பேர நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியாது. சாத்தியம் இல்ல. ஸோ, அப்ப அந்த டூப்ளிகேஷன் சிஸ்டம தான் நம்ம இதுல அப்ளிகபிள் பண்ணணும். ஸோ, அப்ப நான் 10 பேர நான் வந்து விஷயத்த நான் புரிய வச்சுட்டேன்னா, நீங்க உங்களுடைய 10 கோர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்க அத கரெக்ட்டா கொண்டு போயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா 100 ஆயிருது. வொர்க் வந்து எல்லாத்துக்கும் ஸ்மார்ட்டா இருக்கும். நான் 10 பேர ஹேண்டில் பண்றது எனக்கு ஈஸி. அதே மாரி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய 10 கோர் டீம ஹேண்டில் பண்றது ஈஸி. பட் உங்கள எல்லாமே 100 பேத்தையுமே நாங்க ஹேண்டில் பண்றதுங்கிறது டஃப் முடியாது. ரைட்டுங்களா? ஸோ இத நம்ம வந்து சீரியஸா உணரணும். நம்ப கையில அந்த லீடர்ஷிப்ப எடுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீடரா மாறணும்னா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கணும். நம்ம டீமுக்கு நம்ம வந்து அத கொண்டு போய் சேர்க்கணும். அந்த அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஒரு பொறுப்பு நமக்கு வரணும். ஏன்னா லீடர்ஷிப் வளரலன்னா, இந்த பிசினஸ்ல வந்து பெரிய அளவுல முடியாது. ஸோ எல்லாமே நீங்க டிஎக்ஸ்என்ல எல்லாமே லீடர்ஷிப் தான். ஸோ அப்ப அந்த தலைமைத்துவ பண்புல மிக முக்கியமானது என்னன்னா, நீங்க உங்களுக்கு உங்கள ஸ்பெஷலா ஒரு விஷயம் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கூப்ட்டுருக்கோம்.
ஸ்பெஷலா உங்கள தேர்வு செய்திருக்கோம்னா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்காங்க, என்ன விஷயம்ங்கிறத உடனடியா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோர் எல்லாத்துக்கும் நான் சொல்லல. உங்களுக்கு 50 பேர், 100 பேர் இருப்பாங்க. அதுல ஃபில்டர் பண்ணி யார் உங்களுக்கு கொஞ்சம் கோஆப்பரேட் பண்றாங்க, ஆக்டிவா இருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த வந்து இந்த மாரி நான் வந்து ஒரு கோர் டீம் ஓட டிஸ்கஷன்ல நானும் இருந்தேன். அதுல இந்த விஷயம் ஷேர் பண்ணப்பட்டது. அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து சொல்லி, அவங்கள வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும். அதுதான் ரியல் டூப்ளிகேஷன். இப்ப நான் நான் 10 பேர எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் 10 பேர எடுக்கிறது தான் டூப்ளிகேஷன். அதுதான் லீடர்ஷிப். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய மல்டிஃபோல்ட் குரோத். எவ்வரிதிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்க கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட உங்களோட சக்சஸ் கிடையாது. உங்களுடைய வெற்றி உங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு. அது தள்ளி போடுறீங்களா? இல்ல உடனே நடத்துறீங்களாங்கிறது இட்ஸ் அப்பான் யூ, யூ ஒன்லி. யுவர் சக்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ ஒன்லி. என்கிட்டயோ, கம்பெனி கிட்டயோ உங்க சக்சஸ் கிடையாது. ஸோ நீங்க எவ்வளவு தூரம் சீக்கிரமா சுதாரிச்சு, கம்பெனி அடுத்து குடுக்குற இந்த 8 மாசம் குடுக்குற இந்த பிஜிபிவி ஃபார்மட்ல நீங்க நெறைய பேத்த அச்சீவ் பண்ண வைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு குரோத் நீங்க போ முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் ஆக்சுவலா வச்சிருந்தோம். அப்ப அத வந்து இன்னும் நல்லா ஒரு என்ன சொல்றது? அத இன்னும் நல்லா நீங்க கொண்டு வரதுக்கு தான் இப்போ உங்கள மட்டும் நான் இப்ப கூப்ட்டுருக்கேன். ஸோ அப்ப நம்ம செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு 100 பேராவது இருக்கணும். ரைட்டுங்களா? அப்பதான் நமக்கு வந்து அந்த கேண்டிடேட்ஸ் வந்து கலந்துக்காம, எப்படி அவங்கள நம்ம அச்சீவ் பண்றது? ஒரு அச்சீவ்மென்ட்ங்கிறது கேண்டிடேட்ஸ் யாருன்னே தெரியாம, எப்படி நம்ம வந்து அந்த ஒரு பெரிய நம்பர்ஸ நம்ம கொண்டு வரது? கண்டிப்பா பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ் நமக்கு தெரியணும். இப்ப எனக்கு வந்து யாரு எனக்கு 10 பேருங்கிற 10 பேர சுத்தி தான் நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என்ன? அவங்க எப்படி செய்றாங்க? என்ன? ஏது? எல்லாம் அவங்களோட ஹிஸ்டரி, ஜாதகமே எனக்கு தெரியும். ஏன்னா, அவங்கள சுத்தி நான் வந்து ஐ டூ ஐ நேரா போய் விசிட் பண்றேன். ஆன்லைன்ல பார்க்குறேன். ஃபோன்ல பேசுறேன். அவங்க டிஎக்ஸ்என் எந்த அளவுக்கு இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அப்படிங்கிறத என்னால அவங்க பல்ஸ என்னால எங்கருந்து வேணாலும் உணர முடியும். ஏன்னா, அவங்களோட நான் டிராவல் பண்றேன். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாரி நீங்க உங்களோட 10 கோர் டிஸ்ட்ரிபியூட்டர நீங்க கையில வச்சிருக்கீங்களா? அந்த 10 கோர் டிஸ்ட்ரிபியூட்டர அட்லீஸ்ட் நாளைக்கு உட்காந்து நாளைக்கு எல்லாரும் லீவு தான். ஞாயித்துக்கிழமை உட்காந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் எடுத்து அவங்களோட பேசி, அவங்கள எல்லாத்தையும் செவ்வாய்க்கிழமை 8:30 மணிக்கு ஜூம்ல லாகின் பண்ண வைங்க. நீங்க 10 பேரும் உங்களோட 10 பேர கொண்டு வந்தீங்கன்னா, ஜூம் 100 ஆயிரும். அப்ப 100 பேர் வந்துட்டா நமக்கு ஹைலி மோட்டிவேட் ஆன மாரி தான். கண்டிப்பா கேண்டிடேட்ஸ் 100 பேர் இருக்காங்கம்போது, அதுல அவங்கள நம்ம வொர்க் பண்ணி, அந்த பிஜிபிவி புரமோஷன நம்ம சக்சஸ் பண்ண வைக்கலாம். ஸோ அடுத்த பிளான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனியா ஜூம் பண்ண போறேன் நான். ரைட்டுங்களா? இப்ப கிருஷ்ணகிரி டீம்னா, அந்த டீம்ல யார் அந்த 10 பேர், அவங்களோட நான் அந்த 10 பேரோட கிருஷ்ணகிரியோட டைமண்ட் கப்புள் வந்து ரேவதி அண்ட் சத்தியமூர்த்தி அவங்களோட நான் பேசப் போறேன். அவங்களுக்கு மட்டும் தான் அந்த லிங்க் போகும். அவங்க டீம் தான் அத பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த மாரி செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த மாரி ஒரு 5, 6 நாள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10, 10 பேருக்கும் நானே பார்த்தீங்கன்னா, இத புரிய வச்சு தரேன். இன்னைக்கு நடத்துற இதே ஸ்லைட இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் நெறைய நாலேட்ஜ் பத்தாம இருக்கும். கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணி அந்த 10 பேருக்கும் இதோட சீரியஸ்னஸ் என்னங்கிறது ஸ்டார்ட் பண்ணி குடுக்குறது என் வேல. இதுக்கப்புறம் நீங்க புடிச்சுக்கணும் அந்த 10 பேர. அந்த 10 பேர சுத்தி தான் உங்களுடைய வொர்க்கும் இருக்கணும். நான் மட்டும் ஒரு தடவ வர்றதுனால அந்த 10 பேரு அந்த பிஜிபிவி அச்சீவ் பண்ண வைக்கவே முடியாது. சாத்தியமே கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ நீங்க அந்த 10 பேர் ஏன்னா எனக்கு வந்து 10 பேரும் பல இடத்துல இருக்கீங்க. ஒரு மாசத்துல நான் உங்க 10 பேர பார்க்க முடியும் அவ்வளதான். எனக்கு டைம் முடிஞ்சிரும். ஆனா, உங்களுக்கு உங்க 10 பேரு வந்து வொர்க் பண்றது உங்க லோக்கல் பெர்சனா இருப்பாங்க. நீங்க என்ன மாரி வெளிய டிராவல் பண்ண போறதில்ல. 30 நாள் மோர் தென் எனஃப். 10 பேர நீங்க குவாலிஃபை பண்றதுக்கு 30 நாள் வந்து மோர் தென் எனஃப். அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி குடுக்குறதுக்கு. நெறைய உங்களுக்கு தான் நெறைய டைம் இருக்கு. எங்களுக்கு டைம் குறைவானது. எங்கனால 100 பேருக்கு வந்து ஃபீல்ட் ஒர்க்லாம் பண்ணி குடுக்க முடியாது. 10 பேருக்கு வந்து செய்ய முடியும். அந்த 10 பேர தான் இன்னைக்கு நான் லாகின் பண்ண வச்சிருக்கேன். நேரடியா எனக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் கான்டாக்ட். ஸோ நீங்க உங்களோட 10க்கு நீங்க இறங்கி வொர்க் பண்ணீங்கன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல நம்ம வந்து வளரலாம். 50,000 1,00,000 டிஎக்ஷன்ல எடுக்கணும்னு உண்மையாலுமே ஆசை இருக்கு. உண்மையாலுமே செய்யணும்னு ஒரு வைராகியத்தோட இருக்கிறீங்கன்னா, இத விட சரியான தருணம் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. இத விட சரியான தருணம் கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு நாம சுதாரிக்கல, முழிச்சுக்கலன்னா, ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து எந்த என்ன சொல்றது? உங்கள எழுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா முடியாது.
இதுதான் ரைட் டைம். ஸோ இப்ப கம்பெனியோடவே சேர்ந்து நம்மளும் வளர்றதுக்கு, கம்பெனி சைட்ல இருந்து நெறைய பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய விஷயம் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? பண்ணலாமா? அக்ரி பண்றீங்களா? ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அடுத்து உங்களுடைய 10 பேருக்கும் நாங்களே நடத்தி குடுக்குறோம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் நீங்க அவங்கள புடிச்சு, இந்த பிஜிபிவிக்கு வேண்டிய எல்லா வேலையும் நீங்க செய்ய வைக்கிறது உங்க வேல. இது நீங்க தான் பண்ணணும். ஒன் டூ ஒன் பண்றீங்க, ஹோம் மீட்டிங் பண்றீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அந்த 10 பேர் வந்து சக்சஸ் ஆகணும். அந்த 10 பேர் சக்சஸ் ஆனா மட்டும் தான், நீங்க மிகப்பெரிய சக்சஸ் ஆக முடியும். ரைட்டுங்களா? நீங்க மிகப்பெரிய சக்சஸ்க்கு போகணும்னா, அந்த 10 பேர அட்லீஸ்ட் சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு இன்கம்க்கு கொண்டு வரணும். சர்வைவ் ஆகக்கூடிய இன்கம்னா என்ன? ஒரு 5,000மோ, 10,000மோ சம்பாரிக்கிற இடத்துக்காவது நீங்க கொண்டு வரணும். அவங்க சர்வைவ் ஆகுற இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க பெரிய சக்சஸ்க்கு போக முடியும். செய்யலாமா? ஸோ எல்லாரும் சாட் பாக்ஸ யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து மீட்டிங் எதுவும் பண்ணல. நம்ம வந்து இன்னைக்கு கம்பெனியோட ட்ரெண்ட் என்ன? இப்ப எதுல அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க? ஸோ எத நம்ம வேகமா செய்யணும்? நம்ம டீமுக்கு எத வேகமா இன்ஃபர்மேஷன பாஸ் ஆன் பண்ணணும்? ரைட்டுங்களா? இத தான் நம்ம இன்னைக்கு வந்து மெயினா பேசப் போறோம். ஸோ நான் ஒரு 5, 6 ஸ்லைடு இருக்கு. ஸோ அத நான் ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா நீங்க எப்படி இதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க? என்ன செய்யலாம்? ஏது செய்யலாங்கிறத நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ஸோ ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் குடுத்திருக்க ஸ்லைட்ஸ வந்து நான் பாத்துரலாம். ஸ்லைட்ஸ் எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா? கிளியரா இருக்குங்களா? ரைட். ஸோ இத நீங்க சாட் பாக்ஸ்ல வந்து போடணும். இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் மாரி தான். இன்னைக்கு வந்து ஒரு உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளான் எவ்வளோ நீங்க பயிற்சி எடுத்திருக்கீங்கங்கிறதெல்லாம் நீங்க இன்னைக்கு இங்க பாத்துக்கலாம். எவ்வளோ விஷயம் டிஎக்ஸ்என்ல மார்க்கெட்டிங் பிளான் தெரியுங்கிறத இங்க இங்க நான் கேட்கிற சில விஷயத்துக்கு நீங்க கரெக்ட்டான ஆன்ஸர் குடுத்தீங்கன்னா, ஏதோ மார்க்கெட்டிங் பிளான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுல நம்ம செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா, நமக்கு மார்க்கெட்டிங் பிளான்ல அந்த பிஜிபிவிய பத்தின விஷயம் புரியலன்னா, நம்ம 10 பேர எப்படி குவாலிஃபை பண்ண போறோம்? டெஃபினட்டா முடியாது. ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஏபிசிடி மாரி. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி இது என்ன? இதுக்கான கிளாரிட்டி என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு குடுக்கணும்னு இப்போ இந்த ஸ்லைட்ஸ் குடுக்குறேன். ஸோ பிஜிபிவி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் கம்பெனி வந்து அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு நெறைய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ட்ரெய்னிங்ஸ்லாம் நமக்கு குடுக்க இருக்காங்க. ஒன்லி ஃபார் அச்சீவர்ஸ். ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெய்னிங்ஸ் எல்லாம் பைசா குடுத்து நம்ம போயிருப்போம். இப்போ வந்து பியூர்லி குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ மட்டும் தான் கூப்ட்டு கம்பெனி வந்து அந்த ட்ரெய்னிங்ஸ் குடுக்க இருக்கிறாங்க. ஸோ இது இந்தியா ஃபுல்லா செய்யப் போறாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் முன்னாடி ரஃபீக் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நார்த்ல ஒரு ட்ரெய்னிங் இதே மாரி பண்ணாரு. ஸோ அது நல்ல சக்சஸ் ஆனதுனால தான் த்ரூ அவுட் இந்தியா வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ண நெறைய விஷயம் பண்றாங்க கம்பெனி. ஸோ இந்த பிஜிபிவிய பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் பிஜிபிவி? சாட் பாக்ஸ்ல ஒவ்வொருத்தரும் போடுங்க. இப்ப 13 பேர் இருக்கீங்க. ஸோ அதுல எங்களுது ஒய்ஃப கட் பண்ணா 10 பேர் இருப்பீங்க நீங்க. ஸோ பிஜிபிவின்னா என்ன? பிஜிபிவின்னா என்னங்க? ஸோ யாருமே இன்னும் போடலையே. வாட் இஸ் பிஜிபிவி? டிஃபைன் பிஜிபிவி. பர்சனல் குரூப் பிவி. அப்புறங்க வேற. ஃபுல் டெஃபினிஷன் வேணும் எனக்கு. பிஜிபிவி எல்லாத்துக்குமே முழு விளக்கம். வேற. பிஜிபிவி என்றால் என்ன? டிஃபைன் பிஜிபிவி. குரூப் பிவி. அப்புறம் வேற. ஸோ எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டிங் பிளான படிச்சிருக்கோங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். வேற. ஸோ எல்லாரும் நீங்க சாட் பாக்ஸ யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் குடுத்தா தான் நம்ம அடுத்த ஸ்லைட் முடியும். ஏன்னா நம்ம இதுல கொஞ்சம்
நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம சிம்பிளா போய் மீட்டிங் பண்றதுனால மட்டும் எல்லாம் நடந்துராது. ஸோ இதில நம்ம நிறைய மார்க்கெட்டிங் பிளான படிக்கணும். நம்ம டீமுக்கு அப்பதான் நம்ம நல்லா எஜுகேட் பண்ண முடியும். சொல்லி தர முடியும். சூப்பர். ரேவதி சத்தியமூர்த்தி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு குடுக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்டா வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பர்சனல் குரூப் பாயிண்ட் வேல்யூ. இதுதான் பார்த்தீங்கன்னா பிஜிபிவி. ரைட்? ஸோ பிஜிபிவினா என்ன? பர்சனல் குரூப் பாயிண்ட் வேல்யூ. பிவிங்கிறது பாயிண்ட் வேல்யூ. ஸோ ஃபுல் பிஜிபிவியோட அப்ரிவேஷன் வந்து பர்சனல் குரூப் பாயிண்ட் வேல்யூ. அதை இன்னொன்னாவும் சொல்லலாம். என்னவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்டார் குரூப் பிவி. என்ன சொல்லலாம்? நான் ஸ்டார் குரூப் பிவி. அப்படின்னா என்னங்கிறத நான் அடுத்து அது உங்களுக்கு ஒரு வரைபடம் மூலமா வந்து உங்களுக்கு நான் விளக்குறேன். ரைட்? ஓகே. ஸோ இப்போ பிஜிபிவிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி திட்டம். ரைட்டுங்களா? ஒரு வரைபடம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அப்பதான் இது நம்ம ஆழ் மனசுல பதியும். இப்ப யூ அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் வச்சுக்கோங்க. ஸோ உங்க பர்சனல் பிவி வந்து 3500. ஓகேங்களா? ஸோ பர்சனல் பிவிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஐடி நம்பர்ல வாங்குறது. பர்சனல் பாயிண்ட் வேல்யூ. ஓகேங்களா? 3500 பர்சனல் பாயிண்ட் வேல்யூ நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லைன் நம்ம போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு. ஓகேங்களா? 2 நேரடியாக டைரக்ட் ஸ்பான்சரிங். இது 2மே நம்மளுடைய பர்சனல் லைன். ரைட்டுங்களா? ஒரு ஏ அப்படிங்கிறவர் வந்து 3000 பர்சனல் பிவி பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர். ஓகேங்களா? மெம்பர்னா என்ன அர்த்தம்? 44,999 பிவி வரைக்கும் அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? 44,999 பிவி வரைக்கும் அக்குமுலேட்டடா வந்தா நம்ம அவங்கள என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? மெம்பர் ஒன்லி. ஏன் சாட் பாக்ஸ யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் கேட்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கொஸ்டினா? ஸோ இதெல்லாம் வந்து ஏபிசிடிங்க, டிஎக்ஸ்என்ல இதெல்லாம் கஷ்டமே இல்ல. வெரி சிம்பிள் ஃபண்டமெண்டல். ஓகேங்களா? ஸோ காரா இருக்கட்டும், டூ வீலரா இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ ஸ்பீடு போறோங்கிறது அப்புறம். ஃபண்டமெண்டலே நம்ம தெரியலன்னா, நம்ம எப்படி நம்ம ஒரு டீம வந்து கைட் பண்றது? ஓகேங்களா? ஸோ மெம்பர் 44,999 பிவி அக்குமுலேட்டடா வந்திருக்காங்கன்னா, அவங்கள நம்ம மெம்பர்ன்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 600 பிவி. இவரும் மெம்பர் தான். ஸோ இந்த சார்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு இல்லையா? ஓகேங்களா? ஸோ இது ஒரு மாதிரி திட்டம். ரைட். இப்போ இதுல உங்களுக்கு நான் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் யுவர் பிஜிபிவி? சாட் பாக்ஸ்ல கொடுங்க. 2 லைன் தான் இருக்காங்க உங்க டீம்ல. ஒரு லைன 3000 பிவி பண்ணியிருக்காரு. இன்னொரு லைன் 600 பிவி பண்ணியிருக்காரு. 2 பேரும் மெம்பரா இருக்காங்க. நீங்க உங்க பர்சனலா 3500 பண்ணியிருக்கீங்க. அப்போ இதுல பிஜிபிவி எவ்வளோ? உங்களோட பிஜிபிவி. அவங்களது நான் கேட்கல. உங்களோட பிஜிபிவி எவ்வளோ? 5000. அப்புறம் வேறங்க. ஸ்பீடா, ஸ்பீடா. இது ஒண்ணுமே இல்லையே. சின்ன ஒரு எக்ஸாம்பிள். வேற 7100 பிஜிபிவி. வேற யாருமே சாட் பாக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே. வேற அவ்வளவுதானா? சோ 7100 பிஜிபிவி. கரெக்ட். ஓகேங்களா? சோ இதுதான் பிஜிபிவி. உங்க லைன்ல
ஸ்டார் ஏஜென்ட் ஆகாத லைன்ல இருந்து வரக்கூடிய பிவியும் உங்களோட பர்சனல் பிவியும் கூட்டி என்ன வருதோ அதுதான் பிஜிபிவி. புரிஞ்சுதுங்களா? பர்சனல் குரூப் பாயிண்ட் வேல்யூ மறந்துட மாட்டீங்களே. உங்களுடைய கோர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எது கரெக்டா சொல்லி கொடுக்க முடியுமா? எஸ்ஆ நோவா போடலாமே. சொல்லி கொடுப்பீங்களா? இது மறக்கக்கூடாது. இது வந்து பேசிக்ஸ். பேசிக்ஸ் என்னைக்கும் மறக்காது. மறக்காத அளவுக்கு நீங்க படிச்சுக்கணும். நீச்சல் என்னைக்குமே மறக்காது இல்லையா? அந்த மாதிரி மறக்காத அளவுக்கு நீங்க படிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயம். ஸோ இன்னொரு பிளான் பார்ப்போம். இதுல உங்களோட பிஜிபிவி எவ்வளோ? இது கொஞ்சோண்டு மேக்ஸ் கொஞ்சம் பெருசு அவ்வளவுதான். இதுல உங்களோட பிஜிபிவி எவ்வளோ? ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி டீம் இருக்கு. நீங்க டைமண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி டீம் ஆல்ரெடி இருக்கு. என்னைக்காவது நம்ம வந்து நம்ம டீம்ல நம்ம பிஜிபிவி எவ்வளோ என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோமா? ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி உங்க டீம்ல இதெல்லாம் மாசம் மாசம் நடந்துட்டு இருக்குது. நம்ம என்னைக்காவது அதை செக் பண்ணியிருக்கோமா? டீம் கிட்ட இருந்து நம்ம எது என்ன பிவி எப்படி வருது என்ன ஏது படிச்சிருக்கோமா? போடுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸ்ல. 40,800 பிஜிபிவி போட்டிருக்காங்க. அப்புறம் வேற எல்லாரும் போடணுங்க. தப்போ ரைட்டோ அதை பத்தி இல்ல. பட் நீங்க எவ்வளவு தூரம் டிஎக்ஸ்என் மார்க்கெட்டிங் பிளான்ல தெளிவா இருக்கிறீங்க படிச்சிருக்கீங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல கொஞ்சம் மாஸ்டர் ஆகணும். இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட்டை மட்டும் படிக்கிறதுல நம்ம இதுல நோ யூஸ். மார்க்கெட்டிங் பிளானை படிக்கலைன்னா பைசா வராது. பைசா இங்க மார்க்கெட்டிங் பிளான்ல படிச்சாதான் வரும். ப்ராடக்ட்டை நீங்க படிச்சீங்கன்னா சின்ன இன்கம் ரீட்டைல் கிடைக்கும், கன்சியூமர் கிடைப்பாங்க. அவ்வளவுதான். உங்க பர்சனல் பிவியை ஸ்டாண்டர்டா நடத்திக்கலாம். மற்றபடி பெரிய இன்கம் டிஎக்ஷனுக்கு போகணும்னா மார்க்கெட்டிங் பிளான்ல நிறைய விஷயங்களை நம்ம படிக்கணும். ஃபண்டமெண்டலாவது கண்டிப்பா நமக்கு தெரியணும். 11,800ன்னு போட்டிருக்காரு. ஓகே. அப்புறம் வேற வேற எல்லாருமே நம்ம வந்து ரொம்ப வருஷம் டிஎக்ஷன்ல இருக்கோம். எல்லாருமே சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். 11,800 அப்புறம் வேற ஸோ இது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. நீங்க வந்து 5,000 பர்சனல் பே பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் ஏ அப்படிங்கிற லைன் வந்து 5,000 பர்சனல் பே பண்ணியிருக்காங்க. அவங்க 12% 12% இருக்கிறாங்க. அவங்க என்ன ஸ்டார் ஏஜென்ட் ஆகல. பி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3,000 பர்சனல் பே பண்ணியிருக்காரு. அவர் 25%ல இருக்கார். ஸ்டார் ஏஜென்ட் அவரு. ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது சி அவர் வந்து 2,900 பர்சனல் பிவி பண்ணியிருக்காரு. அவர் 12%. டிங்கிறவர் வந்து 20,000 குரூப் பிவி பண்ணியிருக்காரு. அவர் பர்சனல் பிவியோட அவரோட டீம் பெருசு. ஏன்னா நமக்கே ஒரு லைன் 2 லைன் பெரிய லைனா வளர்ந்துட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டிங்கிற லைன் உங்களுக்கு பெரிய பெரிய என்ன சொல்றது டீம் இருக்கக்கூடிய லைன் வச்சுக்கோங்க. அந்த லைன்ல வந்து 20,000 குரூப் பிவி நடந்திருக்கு. அவர் 25% ஸ்டார் ஏஜென்ட். ஈங்கிறவர் வந்து 2,900 பர்சனல் பே பண்ணியிருக்காரு. 21%ல இருக்காரு. அவரும் ஸ்டார் ஏஜென்ட் தான். எஃப்ங்கிறவர் பாத்தீங்கன்னா 1,000 பிவி பண்ணியிருக்காரு. 6%. ரைட்டா? சோ இப்ப இதுல வாட் இஸ் யுவர் பிஜிபிவி? எல்லாரும் போடணும். 39,800 13,900. அப்புறம் சாட் பாக்ஸை யூஸ் பண்ணலாமே எல்லாரும். ஸோ வாட் இஸ் யுவர் பிஜிபிவி? இன்னைக்கு கண்டென்ட்டே பிஜிபிவி தான். இன்னைக்கு மீட்டிங்கே. இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி மீட்டிங் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? இது பிஜிபிவி வச்சு 1 மணி நேரம் ஓடும் பாருங்க இந்த மீட்டிங். இது ஒரே விஷயம் தான். இன்னும் டிஎக்ஸனோட மார்க்கெட்டிங் பிளான்ல நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அது பேசலாம் 1 ஹவர் எக்ஸாம்பிள்ஸோட. அடுத்தது வேற 11,800 11,800. ஓகே. அடுத்தது எல்லாருமே போடலாம். எல்லா லீடர்ஸும் கண்டிப்பா நீங்க போடணும். ஏன்னா மார்க்கெட்டிங் பிளான் அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தான் ஒரே மாதிரி இருக்கும்.
ஆனா ஆன்சர் வெவ்வேறையா இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் நீங்க கரெக்டா உறுதியா இருந்தீங்கன்னா ஆன்சர்ஸ் ஒரே மாதிரி வரும் எல்லாத்துக்கும். வேற 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 என்னங்க? அவ்வளவுதானா? ஆன்சர் பாத்திரலாமா? ஓகே. எவ்வளோ? எவ்வளோ? என்ன ஆன்சர் பாத்தீங்களா? என்ன ஆன்சர்? சொல்லுங்க, என்ன ஆன்சர்? சாட் பாக்ஸ்ல கொடுங்க. என்ன ஆன்சர்? 16,800. எப்படின்னு சொல்லட்டுமா? இப்போ ஃபர்ஸ்ட் லைன் 5000, நீங்க பர்சனல் பிவி 5000, அதை அப்படியே எடுத்துக்குவாங்க பிஜிபிவியா. என்ன பர்சனல் பிவி பண்ணிருக்கீங்களோ அது பிஜிபிவியா எடுத்துக்குவாங்க. ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் லைன் அவர் மெம்பர் 44,999 வரைக்கும் ஒரு மெம்பர். 5000 பிவி அப்படியே எடுத்துக்குவாங்க. பிளஸ் பண்ணிக்கோங்க, பிளஸ் பண்ணிட்டே வாங்க. 5000 பிளஸ் 5000. பி வந்து பாத்தீங்கன்னா 3000 பர்சனல் பிவி பண்ணிட்டாரு. அவர் ஸ்டார் ஏஜென்ட், குவாலிஃபைடு ஸ்டார் ஏஜென்ட். அவரோட பிவி எடுக்க மாட்டாங்க, அது பிஜிபிவியா உங்களுக்கு வராது. ரைட்டுங்களா? அடுத்தது சி வந்து பாத்தீங்கன்னா 2900 பர்சனல் பிவி பண்ணிருக்காரு. அது அவர் வந்து 12%, உங்களுக்கு பிஜிபிவியா எடுப்பாங்க. பிளஸ் பண்ணுங்க. 5000 பிளஸ் 5000 பிளஸ் 2900. அடுத்தது டி குரூப், பெரிய குரூப், பெரிய டீம். அவங்களது 20,000 குரூப் பிவி. அவர் ஸ்டார் ஏஜென்ட் 25% இருக்காரு, குவாலிஃபைடு. அந்த பிவி உங்களுக்கு பிஜிபிவில வராது, கட் ஆயிரும். நாலாவது பாத்தீங்கன்னா, சாரி, அஞ்சாவது ஈங்கிறது வந்து 21%. நிறைய பேர் இதுல தான் லேக் ஆயிருப்பீங்க. அவர் ஸ்டார் ஏஜென்ட் தான், ஆனா மாசம் மாசம் அவர் 25%ல இருக்கிறாரா இல்ல 21ல இருக்காராங்கிறத பொறுத்து அவரோட பிஜிபிவி உங்களுக்கு எடுக்கலாமா வேணாமாங்கிறத வந்து மார்க்கெட்டிங் பிளான் முடிவு பண்ணும். ஈங்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னா 2900 பிபிவி தான் பண்ணிருக்காரு. அவர் 21%ல இருக்காரு. அப்போ அவர் வந்து குவாலிஃபை ஆகல. குவாலிஃபைடு ஸ்டார் ஏஜென்ட்டா இருக்கிற லைன் தான் பிஜிபிவி உங்களுக்கு சேர்க்க மாட்டாங்க, கட் ஆகும். அப்ப அவர் குவாலிஃபை ஆகாதனால என்ன ஆகுது? அதுவும் உங்களுக்கு கூட்டிக்குவாங்க. அதுவும் உங்களுக்கு பர்சனல் குரூப் பிவியா வந்துரும். புரியுதுங்களா? ஸ்டார் ஏஜென்ட் ஆயிருந்தாலும் அந்தந்த மாசம் அந்த ஸ்டார் ஏஜென்ட் குவாலிஃபை ஆனா மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து பிஜிபிவி உங்களுக்கு கட் ஆகும். ஒரு மாசம் 21 போறாருன்னா அந்த பிவி உங்களுக்கு பிஜிபிவில கூட்டுவாங்க. அடுத்தது 6வது லைன் எஃப் 1000, அதை ஆட் பண்ணிக்குவாங்க. இப்ப கூட்டி பாருங்க, கரெக்டா வருதா? 16,800 வருதா? எஸ் ஆர் நோ போடுங்க. கரெக்டா? இதெல்லாம் வந்து உங்களுடைய ஓபிஎஸ் பில்லிங் சைட்ல தெளிவா இருக்கும், இவேர்ல்ட்ல தெளிவா இருக்கும். நீங்க பாருங்க, இதுதான் நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளான். அப்ப இதெல்லாம் நமக்கு எந்தெந்த லைன்ல இருந்து எப்படி பிஜிபிவி வரும்னு கணக்கு போட தெரியாம நம்ம குருட்டடியா ஒர்க் பண்ணோம்னா நம்ம மாட்டிக்குவோம். கான்டெஸ்ட்க்கு தகுந்த மாதிரி லைன் என்னங்கிறத சூஸ் பண்ணி அந்த கான்டெஸ்ட் தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா? சோ இத நீங்க புரிஞ்சாச்சா? இப்ப புரிஞ்சிச்சுன்னா எஸ் கொடுங்க எல்லாரும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வெளியே மீட்டிங்க்கு வந்து நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு பிசினஸ் மீட்டிங் வரோம், ட்ரைனிங் வரோம்னா நம்ம இதெல்லாம் நம்ம பேச முடியாது. இதெல்லாம் ரொம்ப பேசிக் மாடல். ரைட்டுங்களா? சோ இதெல்லாம் நம்ம அட்லீஸ்ட் ஆன்லைன்லயாவது நம்ம என்ன பண்ணலாம், அப்பப்போ ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கலாம். இது வந்து நான் எப்ப 1 மணி நேரம் தான் எனக்கு இருக்கும். ஆபீஸ்ல உட்காந்து வேகமா செஞ்சுட்டு வந்தேன். நான் யோசிச்சு பண்ணல. ஏன்னா இன்னைக்கு நான் காலையில தான் வந்து இன்னைக்கு பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ணி லிங்க் அனுப்புனேன். திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ ஒண்ணு பண்ணணும் ஒரு ஹோம் ஒர்க் மாரின்னு சொல்லி யோசிச்சு போட்டுட்டு வந்தது. ஸோ நமக்கு டைம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா நெறைய இன்னும் செய்ய முடியும். நம்ம போக போக பண்ணலாம். ஓகே, ரைட். அடுத்தது நம்ம வந்து இப்ப பிபிவி, பிஜிபிவி உங்க ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். உங்க டீமோட நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்க டீம்ல யார் பிவி பண்றாங்க என்னங்கிறதெல்லாம் வரைஞ்சு பாருங்க. ஒரு வரைபடம் வரைஞ்சிடணும். வரைபடம் வரைஞ்சிட்டு யார் யார் இப்ப முடிஞ்ச மாசம் இருக்கும் இல்லையா?
இப்ப வந்து ஏப்ரல் மாசம் முடிஞ்சிருக்கு. அந்த ஏப்ரல் மாசம் ஒவ்வொரு லைனையும் தனித்தனியா பேர் எழுதிக்கிங்க. முத்துசாமி, ரவிக்குமார் என்னென்ன பேர் இருக்கோ பேர் வைஸ் பிவி பண்ண லைன் எல்லாம் எடுத்து வரைஞ்சு, இதுல உங்களோட பிஜிபிவி எவ்வளோங்கிறத பாருங்க. ரைட்டா? நானே ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே பிபிவி, பிஜிபிவி ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். பட் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. அதுலயே உங்களுக்கு கால்குலேட் ஆகி வந்துரும் மார்க்கெட்டிங் பிளான். பட் நீங்க வந்து நீங்க போட்டு எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுல வரத பார்த்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அத படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ரைட்டுங்களா? சோ அடுத்தது ஜூன் 1 நம்ம கம்பெனி குடுக்கறது பிஜிபிவி ப்ரமோஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பாலவிநாயகமே வந்து இப்படி வரப்போகுதுன்னு தான் சொல்லுவாரு. செவ்வாய்க்கிழமையுமே அப்படித்தான் சொல்லுவாங்க. அதனால நீங்க அவர்ட்ட போயிட்டு 10,000ன்னு பாலா சார் சொன்னாருன்னு நீங்க வந்து தயவு செய்து சொல்லிராதீங்க. பட் நான் உங்களுக்காக சொல்றேன். 10,000 தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செட் பண்றாங்க. ஆனா கம்பெனி வந்து ஒரு ப்ரமோஷன் வரதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாவ லீக் பண்ண மாட்டாங்க. சொல்லக்கூடாது. அதான் கம்பெனியோட நார்ம்ஸ். பட் நாம இப்ப இருந்து நமக்கு தெரிஞ்சதுனால, நாம இப்ப இருந்தே நம்ம டீமுக்கு மட்டும் இத சொல்லி இத ஸ்ட்ரெங்தன் பண்ணி வையுங்க. ஓகேங்களா? சோ காமன் பிளாட்ஃபார்ம்ல பிஜிபிவில ஒரு ப்ரமோஷன் வரப்போகுதுங்கிற மாரி தான் இருக்கும். பட் அத கிளாரிட்டிலாம் வராது. போஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் 10 நாள் ஆகும். அது என்னன்னு புரியவே. அப்புறம் ஆக்ஷன் வொர்க் பண்ணங்காட்டி அந்த மாசம் முடிஞ்சு போயிரும். நமக்கு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ஸ்டேஜ்லயே ரைட்டுங்களா? இது வரத்துக்கு 2 மாசம் முன்னாடியே நம்ம வந்து ஒரு பயிற்சி எடுத்துட்டு, ஹோம் ஒர்க் பண்ணி, எல்லாம் திட்டவட்டமா பிளான் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இத அவசரமா நம்ம செய்யறோம். ஓகேங்களா? ஸோ ஜூன் 1 பிஜிபிவி ப்ரமோஷன் வந்து எப்படி இருக்கும்னா, 10,000 பிஜிபிவி பேஸ் பண்ணி இருக்கும். எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? ஆழ் மனசுல பதிய வச்சுக்கங்க. எவ்வளோ இருக்கும்? 10,000 பிஜிபிவி. ஓகேங்களா? ஸோ இந்த 10,000 பிஜிபிவிய நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதான் நம்ம டார்கெட் ஒவ்வொருத்தருக்கும். பர்சனல் பிவி வந்து 3000ல இருந்து 5000 இருக்கணும் கட்டாயமா. அதுக்கு கீழ இருந்ததுன்னா, நீங்க இந்த ட்ரெய்னிங்க்கு வரவே முடியாது. ரைட்டுங்களா? உங்களோட பர்சனல் பிவி யாரா இருந்தாலும், யாரெல்லாம் வந்து இந்த பிஜிபிவி ப்ரமோஷன பண்றாங்களோ, அவங்க எனி லெவல் மெம்பரா இருக்கலாம், ஸ்டார் ஏஜென்ட்டா இருக்கலாம், டைமண்டா இருக்கலாம், எந்த லெவல் வேணாலும் இருக்கலாம். அவங்களோட பர்சனல் பிவி 3000க்கு மேல இருக்கணும். 3000ல இருந்து 5000ன்னு கிடையாது. 3000க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். 3000 மேண்டேட்டரி. ரைட்டுங்களா? ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 3000 பிவி வந்து கம்பல்சரி இருக்கணும் ஸ்டார் ஏஜென்ட் கேட்டகரியில. ஸ்டார் ஏஜென்ட்டா இருக்கவங்க ஜூலை மாசத்துல இருந்து நீங்க 3000க்கு கீழ பண்ணீங்கன்னா உங்களுக்கு போனஸே வராது. நீங்க 21%ல இருப்பீங்க. டீம்ல இருந்து எந்த பெனிஃபிட்ஸும் வராது. பட் அதுக்காக தான் இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்டார் ஏஜென்ட் அண்ட் எபோவ் இருக்கிறவங்களுக்கு. சோ அப்ப அந்த 3000 பிவி மினிமம் கம்பல்சரி நமக்கு இருக்கணும். அதனால தான் கம்பெனி இந்த டார்கெட் இந்த ப்ரோமோவ எடுத்துட்டு வராங்க. அப்ப 3000ல இருந்து 5000 இருக்கணும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்க மீதி இருக்கிறது உங்க டீம்ல இருந்து வரலாம். இப்ப நீங்க உங்க பெர்சனல் பிவி 3000 இருக்குன்னா, உங்களுடைய டீம்ல இருந்து 7000 வரணும். அந்த டீம் வந்து பிஜிபிவி குடுக்கக்கூடிய லைன்ஸா இருக்கணும். அத பார்த்துக்கங்க. எனக்கு இருக்கிற லைன் எல்லாம் ஸ்டார் ஏஜென்ட் அவங்க ஸ்டார் ஏஜென்ட் குவாலிஃபிகேஷனும் ஆயிக்கிறாங்கன்னா, அங்கிருந்து உங்களுக்கு பிஜிபிவி 1 கூட வராது. பிஜிபிவி ஃபார் பிலோ ஸ்டார் ஏஜென்ட், நான் ஸ்டார் ஏஜென்ட். ரைட்டுங்களா? சோ அதிலிருந்து 7000 வரணும். இல்ல அப்படின்னா 7000 வரணும். அப்ப 7000 பிளஸ் 3000 10,000 நீங்க குவாலிஃபைடு. இதே 5000 பர்சனல் பிவி நீங்க பண்றீங்கன்னா, டீம்ல இருந்து உங்களுக்கு 5000 வரணும். 5000 பிளஸ் 5000 10,000 இதுதான் டார்கெட். சுலபமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? இது யாருக்காவது புரியாம இருக்கா? உங்க டீமுக்கு இத சொல்லிக் குடுக்க முடியுமா? புரியலையா? இதான் ப்ரமோஷன். வெரி சிம்பிள். குழப்பிக்கவே வேண்டியதில்ல. புரிஞ்சிருக்குன்னா எஸ் குடுக்கலாம் எல்லாருமே. கிளியர். அண்டர்ஸ்டுட். ஓகே. அப்புறம் வேற எல்லாருமே இங்க தான் இருக்கிறீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்? வேற இது புரிஞ்சுதுங்களா? இந்த 10,000 பிவி எப்படி பண்ணணும்? பிஜிபிவிங்கிறது நீங்க உங்க பர்சனல் பிவி மினிமம் 3000 மேண்டேட்டரி. மீதி இருக்கிறத உங்க டீம்ல இருந்து செய்யலாம். அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஏஜென்ட் ஆகாத லைனா இருக்கணும். ரைட்டுங்களா? ஓகே. இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா,
இது வந்து உங்களுக்காக நான் சொல்லல. நீங்க உங்களோட 10 பேர் மட்டும் இத முடிச்சு வரதுக்காக நான் சொல்லல. நீங்க தானாவே இந்த 10,000 பிவிலாம் இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கான மீட்டிங் இது இல்ல. உங்களோட 10 பேருக்கான மீட்டிங் தான் இது. உங்க 10 பேர குவாலிஃபை பண்ணி இது கொண்டு வரதுக்கு தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த விஷயத்த நான் வந்து ரொம்ப அ முக்கியமா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க குவாலிஃபை ஆயி நீங்க தனியா வந்துட்டு போறதுக்காக அல்ல. ஓகேங்களா? இது வந்து அ நம்ம மாந்தோப்பு, புளியாந்தோப்பு, தென்னந்தோப்பு மாரி ஒரு 10 பேரோட நீங்க குவாலிஃபை ஆயி வரணும். அதுக்கு தான் நான் மெனக்கெட்டு நான் வந்து முன்னாடியே நான் வந்து எல்லா என்னென்ன பண்ண முடியுமோ நாங்க வந்து பண்றதுக்கு தயாரா இருக்கோம். ஸோ, அப்ப இந்த ட்ரெய்னிங் டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை 14 மோஸ்ட்லி இருக்கும். சேலம்ல 4 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க உங்களுடைய 10 பேரோ, 20 பேரோ எத்தன பேர் கூட குவாலிஃபயர்ஸ் வரீங்களோ, அவங்களோட அட்டெண்ட் பண்ண போறீங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கும்னு பாருங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ரைட்டுங்களா? ஸோ ட்ரெய்னிங் நமக்கு ஜூலைல கிடைக்க போகுது. ஆனா நீங்க பண்ண பிரிப்பரேஷன இன்னைக்கு பண்ணணும். இந்த மாசம் பண்ணணும். இதுக்கு ஒரு போருக்கு எப்படி ஆயத்தம் ஆவோமோ, அந்த மாரி ஆயத்தம் ஆகுறது இந்த மாசம், செயல்படுத்துறது அடுத்த மாசம். அதுக்கான ரிவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை மாசம். ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக நம்ம இந்த புரோகிராம செய்ய போறோம். ஸோ உங்களுடைய 10 தயார் நிலையில இருக்குதா? அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. என்னோட 10 தயார் நிலையில இருக்கு. இந்த மீட்டிங்லயே. பட் உங்களோட 10 தயார் நிலையில இருக்கா? அது முற்றிலும் உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய லீடர்ஷிப், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ விரைந்து செயலாற்றுங்க. ஸோ அவங்களுக்கும் நான் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு நான் இதோட இன்னும் சில விஷயங்கள சொல்லி, அத ஊக்கப்படுத்தி, அவங்களையும் இதுக்குள்ள வரத்துக்கு நான் எல்லா வேலையும் செய்யறேன். தனித்தனியா ஒவ்வொரு டீம் வைஸ் நான் வந்து பண்றேன் Zoomல. ஏன்னா நேர்ல வந்து பண்ண முடியாது. டைம் கம்மியா இருக்கு. ஸோ Zoom தான் நமக்கு ஒரே ஆப்ஷன். ஸோ இது போன மாசம் நடந்த விஷயம் நம்ம குரூப்ல பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க பார்த்த விஷயங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுடைய ஓபிஎஸ் பில்லிங் சைட்ல அதாவது நம்மளுடைய பிஜிபிவி ஜீனியாலஜி ரிப்போர்ட் அது நீங்க இவேர்ல்ட்லயும் பார்க்கலாம், ஓபிஎஸ்லயும் பார்க்கலாம். இல்ல தனியா இது ஸ்டாக்கிஸ்ட்க்கு தான் அது குடுப்பாங்க. நீங்களும் இது வாங்கிக்கணும்னா ரூ. 500 சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா வாங்கிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ உங்களுடைய அப்ளைன் டைமண்ட் கிட்ட நீங்க அந்த அமௌண்ட்ட குடுத்துட்டீங்கன்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு உங்களுக்கு பண்ணி குடுத்துருவாரு. வெறும் ரூ. 500 தான் 1 வருஷம். ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். வாங்கி வையுங்க. உங்களுக்கு ரொம்ப உங்க மார்க்கெட்டிங் பிளான்ல நீங்க தயாராகணும், ஃபிங்கர் டிப் ஆகணும்னா இது வேணுங்க. ரூ. 500வான்னு பார்க்காதீங்க. ரைட்டுங்களா? இதுல தான் எல்லாமே இருக்கு. டெய்லி 10 தடவ கூட உங்க ஃபோன்லயே பார்த்துக்கலாம். உங்களோட பிவி என்ன? பிஜிபிவி என்ன? டீம்ல யார் பிவி பண்ணியிருக்கா? எல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாம் வாங்கிர்றீங்களா? ஸ்டாக்கிஸ்ட்டா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கே வந்துரும். டிஃபால்ட்டா உங்களோட பில்லிங் இதுல பார்த்துக்கலாம். ஸ்டாக்கிஸ்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு ரூ. 500 தான் 1 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்புறம் ரெனிவல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மீதி இருக்கிறவங்க தயவு செய்து வாங்கிக்கங்க. 2 1 நாள்ல. ஏன்னா அப்பதான் வந்து நீங்க உங்க ட்ராக்க உங்க ஆளுங்கள பார்க்க முடியும். அப்பதான் நீங்க வந்து அத கண்ணும் கருத்துமா அத முடிக்க முடியும். ரைட்டுங்களா? இதுல நீங்க பார்க்கறது ஒரு 40 பேர் இருக்காங்க. இது நம்ம எப்படி போட்டிருக்கோம்னா, 5000 பிஜிபிவி ஸ்டேட்டஸ் தான் போட்டிருக்கோம். 10,000 பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்காங்க. வெறும் ஒரு 7, 8 பேர் தான் இருக்காங்க. 10,000 பார்த்தோம்னா. 5,000 போட்டா தான் பிஜிபிவி நமக்கு ஒரு 40 வருது. ரைட்டா? அப்ப தமிழ்நாட்டிலே மிக குறைவான எண்ணிக்கையில தான் 10,000 பிஜிபிவி பண்றவங்களே இருக்கிறாங்க. ஏன்னா கம்பெனி இல்லன்னா 10,000 பிவி வைக்க மாட்டாங்க. ஏன்னா 10,000 100 பேர் ஆல்ரெடி செய்யறாங்கன்னா, அந்த 100 பேருக்கு கம்பெனி 1,50,000 என்ன பண்ண மாட்டாங்க? குடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி செய்யற விஷயத்த தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா மைல் பண்றதுக்கு தான் டார்கெட் வைப்பாங்க. செய்யறவங்களே கூப்பிட்டு ரூ. 1,50,000 செலவு பண்ண மாட்டாங்க. புது குரோத்துக்கு தான் கம்பெனி குடுக்கும். அப்போ தமிழ்நாடு முழுக்க அந்த 10,000 பிஜிபிவி செய்யறவங்களே பார்த்தீங்கன்னா, மிக குறைவான எண்ணிக்கைங்கிறத அவங்க டேட்டாபேஸ் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்ப நம்ம டீம்லயே 5,000 பிஜிபிவில 40 பேர் தான் வருது. அப்போ உங்க உங்க நியரிங் சிலவங்க எடுத்தீங்கன்னா, இன்னொரு 10 பேர் வரலாம். ஒரு 20 தான் வரும். நெறைய பேர் பாருங்க 7,000, 8,000 இப்படி இருக்காங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சோம்னா, ஒரு ஒரு 20 தான் வரும். அப்ப நம்மளோட இலக்கு 100. 100 இருந்தா தான் இந்த ட்ரெய்னிங் நம்ம நடத்த முடியும். அப்ப இந்த மாசம் வந்து நம்ம இதுக்கு எப்படி ஆயத்தம் ஆகணும்? அடுத்த மாசம் ஆக்ஷனுக்கு எப்படி நம்மள பிரிப்பேர் பண்ணி வைக்கணுங்கிறதுக்கு தான் நாம இந்த மீட்டிங்க போட்டிருக்கோம். ரைட்டா? ஸோ ஜூலை இப்ப நம்ம ஜூன் மாசம் 10,000 பிஜிபிவில இருக்க போகுது. ஜூலைல அட்டெண்ட் பண்றோம். ஜூலைல கம்பெனி அறிவிக்கிறாங்க 1ஆம் தேதியே. என்ன? 5,000 பிவி ரைஸ் பண்ணி. இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது.
15,000 பிஜிபிவி நீங்க பண்ணீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சென்னையில, இப்ப 4 ஸ்டார் ஹோட்டல் சேலம் 10,000 பிவி பண்ணி வரும்போது உங்களோட டீமோட உங்களுக்கு 4 ஸ்டார் ஹோட்டல்ல வித் ஒரு ரூ. 1,500 ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பஃபே லஞ்சோட ஒரு ட்ரெய்னிங். அதே ஜூலை மாசம் 5,000 பிவி ரைஸ் பண்ணி 15,000 பிஜிபிவிய கம்பெனி ப்ரமோட் பண்ணுவாங்க. அது சென்னையில நடக்க போகுது 5 ஸ்டார் ஹோட்டல். அதே மாரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி அடுத்தது அறிவிக்க போறாங்க. என்ன? 20,000 பிஜிபிவி. இப்ப கம்பெனியோட மோட்டோ வந்து 20,000 பிஜிபிவி கொண்டு வரணும். பான் இண்டியாக்கு. அதுதான் இப்ப 2 நாள் முன்னாடி பாலவிநாயகம் அந்த பிரசன்டேஷன் குடுத்தாரு. சர்வைவல் ஒரு சைடும், டெவலப்மென்ட் எப்படி பண்றது? சர்வைவலுக்கு என்ன பண்ணணும்? டெவலப்மென்ட்க்கு என்ன பண்ணணும்? சொன்னாரா? 3 மாசத்துல சொன்னாங்களா? 3 மாசத்துல 20,000 பிஜிபிவி பண்ணணும். 3 மாசத்துல 20 கஸ்டமர் கிரியேட் பண்ணி 5,000 பர்சனல் பிவி பண்ணணும். சர்வைவல், டெவலப்மென்ட். சோ இதெல்லாம் கிளாரிட்டி இருக்கும். அப்ப அந்த 20,000 பிஜிபிவிய கம்பெனி 3வது ஃபேஸா குடுக்குறாங்க. ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. 7 ஸ்டார் ஹோட்டல் சென்னையில குடுக்குறாங்க. அப்ப இந்த 3க்குள்ளயுமே உங்களோட 10 பேர கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. பயங்கர ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. ரைட்டா? இதுக்குள்ளலாம் உங்க டீம கொண்டு வந்து அழகு பார்க்கணும்ங்கிற ஒரு கனவு உங்களுக்கு இருக்கா? தேடல் இருக்கான்னு பாருங்க. டிஎக்ஸ்என விட்டு காலத்துக்கு போமாட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம ஹோம் மீட்டிங்ல, ஆபீஸ் மீட்டிங்ல மட்டும் நீங்க அவங்கள எக்ஸைட்டடா வச்சுக்க முடியாது. கொண்டு வாங்க. டிஎக்ஸ்என் லைஃப் ஸ்டைல பார்க்கட்டும். நீங்க செலவு பண்ண போறதில்ல. கம்பெனி பண்றாங்க. வொர்க் பண்ணி குடுக்குறது உங்க வொர்க். அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ இத பண்ணலாமா எல்லாருமே? இந்த 3 ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்குது. சோ இத நீங்க சுதாரிச்சுருங்க. இத பண்ணுனீங்கன்னா இந்த 3 ஃபேஸ்லயுமே உங்களுடைய டீம் தான் மெஜாரிட்டியா இருக்கும். ரைட்டுங்களா? ஏன்னா சேலம்ல தான் நம்ம இத இத வந்து புள்ளையார் சொல்லி மாரி போடுறோம். நமக்கு தான் இத பத்தின முழு விஷயம் வரப்போது. இந்த 100 வந்து நம்ம கரெக்ட்டா குவாலிஃபை பண்ணி கொண்டு வந்தா, நம்மளோட ஸ்ட்ரெங்த் தான் எல்லா பக்கமும் இருக்கும். அது எங்க போட்டாலும் நம்ம தான் இது பிஜிபிவில மாஸ்டரா இருப்போம். ரைட்டுங்களா? இத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப இருந்தே இதுக்கு பேஸ் ஒர்க் பண்ணுங்க. சோ கோல் செட் வந்து 10லிருந்து 20 பேர் உங்க டீம்ல கேண்டிடேட்டா சூஸ் பண்ணுங்க. தெரியலன்னா போயிட்டு உங்களோட பிவி எடுங்க. டைரக்ட் லைன் எத்தன போட்டிருக்கீங்க? அவங்களுக்கு கீழ எவ்வளோ டைரக்ட் லைன் இருக்காங்க? மெம்பர்ஸ் எவ்வளோ? ஸ்டார் ஏஜென்ட் எவ்வளோ? எல்லாமே அதுல காமிக்கும். அதுல போய் எடுத்து, இந்த மாரி ஒரு பெரிய விஷயம் நடக்க போது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி, எத்தன பேர ஆக்டிவா கொண்டு வர முடியும்னு பாருங்க. அப்படி முடியாட்டியும், இந்த மாசம் நீங்க திரும்ப புது லிஸ்ட்ட எடுத்து, ஒரு 10 லைன புதுசா போடுறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. ஒண்ணா பழைய லைன வச்சு செய்யணும். இல்ல புதுசா லைன போடணும். ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணி தான் ஆகணும் இப்ப. ரைட்டுங்களா? ஒரு 10லிருந்து 20 பேர எடுங்க. டெஃபினட்டா பெரிய அளவுல நம்ம இதுல வரலாம். ரைட்டுங்களா? சோ மே மந்த் இன்சிஸ்ட் டூ கம்ப்ளீட் ஈச் 10 நியூ டைரக்ட் லைன். கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். எல்லாத்தையுமே உங்களோட 10 பேர் எடுக்குறீங்கன்னா, உங்களோட சேர்த்து 11 பேர்ன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல உங்களோட சேர்த்து 10 நீங்க இல்லாம 9 பேர் எடுக்குறீங்கன்னா, 100 கிட்ட இந்த மே மாசம் 30ஆம் தேதிக்குள்ள உளுந்தணும். விழுந்தா தான், நீங்க இந்த ட்ராக்ல இருக்கிறீங்க. 10 பேர வந்து நீங்க குவாலிஃபை பண்ணக்கூடிய ஜோனுக்கு வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரா வேணாலும் இருக்கலாம். 10 ஃப்ரெஷ் லைன் போட சொல்லுங்க. ஒரு 10 லைன் புது லைன் எல்லாமே பிஜிபிவி நேரா கிடைக்குங்க. ஏன் புது லைன் நம்ம சொல்றோம்னா, புதுசா சேர்றவங்க வந்து சேர்ற மாசமே 45,000 பிவி பண்ண போறதில்ல. அவங்க 45,000 வர வரைக்கும் உங்களுக்கு அங்கருந்து பிஜிபிவி தான் கிடைக்க போகுது. அப்ப 10 லைன் போட்டீங்கன்னா, எல்லாருமே 10,000 பிவி பர்சனல் பிவியோட ஆகுறது ஈஸி தானே! அப்ப நியூ கிட் போட்டாகணும். செவ்வாய்க்கிழமை உங்களோட 10 பேர வந்து 8:30 மணி Zoomக்கு கொண்டு வாங்க. அந்த 10 பேரையும் வந்து இந்த மாசம் முழுக்க கூட வேல பார்த்து, வொர்க் பண்ணி, ஒன் டூ ஒன்னோ, ஹோம் மீட்டிங்கோ, ஆஃபீஸ் மீட்டிங்கோ, ஹால் மீட்டிங்கோ எல்லாம் இருக்கு. எல்லாம் வொர்க் பண்ணி, ஆன்லைன்ல பிஓஎம் இருக்கு, மீட்டிங் இருக்கு. எல்லாம் பண்ணி, ஒரு 10 பேர் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா டைரக்ட் லைன் வர மாரி செஞ்சீங்கன்னா, அடுத்த மாசம் அவங்க அட்லீஸ்ட் 0 பிவியா இல்லாம பாத்துங்க. அட்லீஸ்ட் 2, 3 ப்ராடக்ட்டோட சேர்த்துங்க. இல்லன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. உறுதியா ஜூன் மாசம் நீங்க அவங்க கிட்ட இருந்து பெரிய பிவிலாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்க 0 பிவில சேர்த்துனீங்கன்னா, அது சேர்க்காமயே விட்டுறலாம். அது வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா? ப்ராடக்ட் ஏதாவது ஒரு 2, 3 வாங்கினா தான் அவங்க வீட்டுக்குள்ள அந்த பொருள் என்னங்கிறது புரியும். சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. 1 மாசம் கழிச்சாவது அவங்க அது வந்து ஒரு 1000 பிவி கன்வெர்ட் ஆகலாம். 1500 பிவி கன்வெர்ட் ஆகலாம். நீங்க 0 பிவில சேர்த்து வச்சீங்கன்னா, நானும் 10 பேர சேர்த்துட்டேன்னா, அது 10ம் கண்டிப்பா வந்து அது வொர்க் அவுட் ஆகாது. அதனால அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ பிவியோட சைன் அப் பண்ணுங்க. அதான் மிக முக்கியமானது. அப்பதான் அவங்க கிட்ட இருந்து ஒரு பிஜிபிவி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இதுல விஷயம்.
அப்போ 100 கிட் இந்த மாசம் நீங்க 10 பேர் எடுத்தா 100 கிட் இந்த மாசம் வரணும். 15 பேர் எடுக்குறீங்கன்னா 150 கிட் வரணும். 150 ஜாயினிங். 20 எடுத்தீங்கன்னா 200 வரணும். இதெல்லாம் சுத்தி நடக்குதான்னு பாருங்க. இதெல்லாம் நடந்ததுனா தான் நீங்க ஆயத்தம் ஆயாச்சுன்னு அர்த்தம். போருக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஆங்காங்கே உங்களுக்கு பிவி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த 100 பேத்தோட ஸ்ட்ரென்த் இருக்கும்போது டெய்லி சுத்தி, சுத்தி ஒவ்வொரு லைன்ல இருந்து பிவி ஓடிக்கிட்டே இருக்கும். பில்லிங், 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 பில்லிங் தான். ரைட்டுங்களா? இப்படி வந்து உங்கள நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பாக நான் டாம் ஷூர் சொல்ல முடியும். நீங்க 10 பேர நீங்க இதுல குவாலிஃபை பண்ணீங்கன்னா, 1,00,000 பிவி அடுத்த ஜூன் மாசமே வருவீங்க. அடுத்த மாசமே. உங்க இன்கம் பார்த்தீங்கன்னா, டைமண்டா இருந்தீங்கன்னா, குறைஞ்சது ரூ. 20,000 இருக்கும். இது அப்படியே விட போறதில்ல. இது அப்படியே கன்டின்யூ ஆகப் போகுது. அடுத்த 3 மாசமும் உங்க பிவி இறங்காம பார்த்தீங்கன்னா, மேல கொண்டு போயிரலாம். ரைட்டுங்களா? ஸோ இதே பார்த்தீங்கன்னா, 20 பேர எடுத்து நீங்க வொர்க் பண்றீங்க. டீம் பெருசா இருக்கு எனக்குன்னா, 2,00,000 பிவி வருவீங்க. உங்க இன்கம் மினிமம் ரூ. 40,000 இருக்கும். நெட்வொர்க் இன்கம் மட்டும். ரைட்டுங்களா? ஒரு 10 பேர நம்ம கையில எடுத்து வொர்க் பண்ண முடியாதா? 30 நாள் நம்மகிட்ட இருக்க. ஒரு நாளைக்கு 2 ஒரு லைனுக்கு 2 நாள் குடுக்கலாம். 10 பேர்னா என்னாச்சு? ஒரு லைனுக்கு 3 நாள் குடுக்கலாம். சாரி. ஒரு லைனுக்கு 3 நாள் நீங்க டெடிகேட் பண்ணலாம். 10 லைனுக்கு 30 நாள் வேலை செய்யலாம். பண்ண முடியாதுங்களா? ஒரு லைனுக்கு 3 நாள் நீங்க வேலை செஞ்சு குடுத்து, அந்த லைன்ல ஒரு 10,000 வியூ கொண்டு வர முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? சாட் பாக்ஸ் போடுங்க. ஆக்டிவிட்டி கேலண்டர கையில வைங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நீங்க மனக்கணக்கா ஓடாதீங்க. ஆக்டிவிட்டி கேலண்டர் எடுத்து இன்னைக்கு தேதி 4 தான். 30 நாள் வரைபடம் போடுங்க. நான் கூட வந்து வொர்க் பண்ணி தரேன்னு சொல்லுங்க. ஆள காமி வேற நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு தைரியத்த குடுங்க உங்க டீமுக்கு. ஒரு லைனுக்கு 3 நாள் வேலை செஞ்சு குடுத்தீங்கன்னா, அந்த லைன 10,000 கொண்டு வர வைக்க முடியுமா? முடியாதா? 10 கிட்ட அவங்கள கொண்டு ஆக்டிவா எடுத்துற முடியுமா? முடியாதா? செய்யறது அதாவது வழி தான் சொல்ல முடியும். நம்ப வந்து எதையும் செய்ய முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு தான் 30 நாள் இருக்கு. அத மெயினா வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு லைனுக்கு 1 நாள் தான் எனக்கு டைம் இருக்கு. ரைட்டுங்களா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா அதுல பெரிய அளவுல வந்துரலாம். ஸோ வாழ்க்கை வந்து குத்துச்சண்டை போன்றது. விழுந்தபோது தோல்வி அறிவிக்கப்படுவதில்லை. எழாதபோது அறிவிக்கப்படும். விழுந்தால் எழுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். எல்லாரும் டெய்லி விழுந்து விழுந்து தான் எந்திரிக்கிறோம். பாசிட்டிவா இருப்போம், நெகட்டிவா இருப்போம், சோர்வு வரும், முடியாதுங்கிற எண்ணம் வரும், முடியுங்கிற எண்ணம் சிந்தனை வரும், எல்லாம் இருக்கும். பட் விழுந்தே கிடக்கிறதுனால வெற்றி வருமா? வராது. விழுந்தால் எழுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, பெரிய வெற்றிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ரைட்டுங்களா? கண்டிப்பா இந்த பிஜிபிவி ப்ரமோஷன எல்லாரும் அடிச்சு தூள் கிளப்புங்க. இந்த மாசம் நெறைய புது லைன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் போட வைங்க. ஸோ நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, உங்களோட 10 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த கிளாரிட்டிய குடுக்க தயாரா இருக்கோம். ரைட்டுங்களா? செவ்வாய்க்கிழமைக்குள்ள நீங்க பிரிப்பேர் பண்ணி உங்களோட 10 யாருங்கிறத கண்டுபுடிச்சு, அவங்கள இந்த 8:30 மணி ஜூம்ல கனெக்ட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்கள தனித்தனியா ஒவ்வொரு டீமா தனியா நம்ம ஜூம்ல நடத்தி, ஸோ டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஊட்டுற மாரி, ரைட்டுங்களா? அவங்களுக்கு வந்து அந்த 10,000 போறதுக்கு உண்டான அந்த பிரிப்பரேஷன நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணிறலாம். ஓகேங்களா? ஸோ ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, பில்லிங் ஓடிக்கிட்டே இருக்கணும். பிஸியா இருக்கணும். அறுவடை ஜூன் 1ஆம் தேதி. விதைக்கிறது இந்த மாசம். அறுவடையும், சீடிங்கும் ஒரே நேரத்தில நடக்காது. ரைட்டுங்களா? வெ ச ரீப்பிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ விதைக்கிறது ஒரு டைமும், அறுவடை ஒரு டைம். ஸோ இன்னைக்கு விதைக்கிறத மும்முரமா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அறுவடை பார்த்தீங்கன்னா, பின்னாடியே பிரம்மாண்டமா காத்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா உணர்ந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இத பெரிய லெவல்ல பயன்படுத்திக்கங்க. இந்த பிஜிபிவி கம்பெனி குடுக்குறது. ஏன்னா நீங்களும் நானும் 1,50,000லாம் ஒரு மீட்டிங்க்குலாம், ஒரு ட்ரெய்னிங்க்குலாம் குடுக்க முடியாது. ரைட்டுங்களா? கம்பெனினால தான் முடியும். ஸோ அவங்க இந்த மாரி ஒரு புரமோஷன தான் குடுக்க முடியும். அத அடிச்சு தூள் கிளப்புறது வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட கையில இருக்கு. ஸோ நாங்க முடிவு பண்ணிட்டோம். நான் தனியா 10 பேரும், ஒய்ஃப் தனியா 10 பேரும் எடுக்கிறோம். ஹஸ்பண்ட், ஒய்ஃபா இருக்கிறீங்கன்னா, ஆளுக்கு 10 பேர் எடுத்து பண்ணுங்க. ரைட்டுங்களா? அப்பதான் நீங்க 20 பேர் பண்ணும்போது தான் 2 பேரும் நான் ஃபுல் டைம்ங்கிறதுக்கான அழகே இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாரி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. இந்த வருஷம் பெரிய லெவல்ல லட்சத்துல எல்லாரும் இன்கம் வந்து கண்டிப்பா பண்ண முடியும்.
ஸோ இதுதான் இன்னைக்கு நான் மெயினா ரொம்ப கண்டிப்பா பண்ணி ஆகணும் இன்னைக்குங்கிறதுக்காக தான் நம்ம இதை இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கோ, இல்ல இது புரிஞ்சிருக்கோ, எதா இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். நான் உங்களுக்கு மியூட்டை எல்லாருமே அன்மியூட் பண்றேன். ஸோ ஒவ்வொருத்தரா ஒரு 1 or 2 மினிட்ஸ் நீங்க எத்தனை பேர் இதுக்கு தயார் பண்ண போறீங்க, ஸோ எதுவா இருந்தாலும் நீங்க இங்க பேசலாம். ரைட். ஸோ எல்லாத்துக்கும் அன்மியூட் கொடுத்துட்டேன். நீங்க ஒவ்வொருத்தரா உங்க ஷேரிங் நீங்க சொல்லலாம், எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குங்கிறது. வெங்கடேசன் சார், குட் மார்னிங். பேசலாம் சார். சார் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு வந்து இந்த பிஜிபிவிக்கு வந்து அவங்க ஸ்டார் ஏஜென்ட் எபோவ் தாண்டி போயிட்டாங்கன்னா அப்ப புதுசா ஒவ்வொருத்தரையா நம்ம பர்சனல் பிவிக்கு கொண்டு வரணுங்களா? ஏன்னா அதை வச்சுதான் கணக்கு போனோம்னா இது ஒரு தொடர்ந்து போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி வருது. ஆமா, கிரவுன் அம்பாசிடர் வரைக்கும் இல்ல நீங்க கிரவுன் அம்பாசிடர் வரைக்கும் லைன் போட்டு தான் ஆகணும். இப்ப நீங்க டைமண்ட் தானே முடிச்சிருக்கீங்க. ஆமா. நீங்க வந்து கிரவுன் ஒரு 5 பேர் அதுல இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு 2 பேர் வந்து அவங்க ஸ்டார் ஏஜென்ட் அப்படியே போயிடுறாங்கன்னா அவங்க அந்த மீதி 3 பேர் தான் என் லைன்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்படிதானுங்களே? அப்படி கிடையாது சார். இப்போ ஸ்டார் ஏஜென்ட் ஆனாங்கன்னா அவங்கள நீங்க குவாலிஃபை பண்ணலாம்ல. 10ல ஒருத்தரா அவரு வந்து அவரோட ஹோல் குரூப் அவருக்கு பிஜிபிவியா வரும்ல. அது அவருக்கு பண்றது அது ரைட், ஓகேங்க. அதுக்கு பிறகு நான் பிஜிபிவில வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் நியூ மெம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அப்படி இல்ல. எல்லாரும் ஸ்டார் ஏஜென்ட் ஆக மாட்டாங்க. உங்க டீம்ல எடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட 6 லைன் தான் ஸ்டார் ஏஜென்ட் ஆயிருக்கு. ஆனா நீங்க வந்து 20-30 லைன் போட்டிருப்பீங்க. அதுல மீதி இருக்கிற லைனை நீங்க பிவி பண்ண வச்சா அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு பிஜிபிவியா தானே வரப்போகுது. நீங்க அதாவது எல்லா போட்ட லைனுமே ஸ்டார் ஏஜென்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் ஆகாது. ஸ்டார் ஏஜென்ட் ஆகாத லைன் பூராமே வந்து உங்களுக்கு பிவி அவங்க பண்ணும்போது அது உங்களுக்கு பிஜிபிவியா வரும். அப்ப இருக்கிற லைன்லயே கூட நீங்க பிஜிபிவி பண்ண முடியும். அந்த ஸ்டார் ஏஜென்ட் இருக்கிறவங்க பர்சனல் பிவி இருந்ததுனா கூட அது கூட நமக்கு மிங்கிள்ங்களா? நமக்கு சேர்ந்து ஸ்டார் ஏஜென்ட்ட விட்டுருங்க சார். ஸ்டார் ஏஜென்ட் இல்லாத லைன். ரைட். ஓ நீங்க 6 லைன் தான் உங்களுக்கு ஸ்டார் ஏஜென்ட் இருக்கும். அது இல்லாம ஒரு 15 லைன் 20 லைன் நீங்க போட்டிருப்பீங்க பாருங்க உங்க டேட்டா. அந்த அவங்க பிவி பண்றதெல்லாம் உங்களுக்கு பிஜிபிவியா வரும். ரைட். அதுல புடிச்சு போட்டு கொண்டு போனாவே நமக்கு அதுல நமக்கு தேவையானது கிடைக்குது. ஆமா. ஓகே, ரைட். ஏன்னா சிலவங்க மெம்பரா இருந்துட்டு பிவி மட்டும் அவங்க மட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு காலத்துக்கும் பிஜிபிவியா தான் வரும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் எடுத்து டைரி போட்டு கரெக்டா மானிட்டர் பண்ணி கொண்டு வரணும். ஓகே. சரிங்களா? அதனால நம்ம ஒவ்வொரு டைமும் புது லைன் போடணுமாங்கிறதெல்லாம் இல்ல. நீங்க ஆல்ரெடி விதைச்சு வச்சிருக்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள நீங்க கரெக்டா கோஆர்டினேட் பண்ணாவே வரும். ரைட். ஓகேங்களா? ஓகே. ரைட். சங்கர் சார் நீங்க பேசலாம். சார், ஸ்டார் ஏஜென்ட் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த 25% வராது இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 1000 பிவி தான் பண்றாங்க ஒருத்தர். அவங்க 3000 பிவி பண்ணலன்னா அது வந்து உங்களுக்கு வரும் பிஜிபிவில. சரி. இப்போ வந்து மாசம் நம்ம பண்றது அந்த 20,000 பிவி பண்ணுங்களா இல்ல எப்படிங்க சார்? அது 10,000 சார். நானு மழை வந்ததுனால கொஞ்சம் இதாயிடுச்சு. நான் அது வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், திரும்ப பாருங்க. ஏன்னா திரும்ப இப்போ 1 hour பேச முடியாதுல்ல. இல்ல முழுசு நான் பாத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வார்த்தை தான் கேட்கல, வேற ஒண்ணும் இல்ல. அதான் உங்களுக்கு 10,000 தான். சரி. இப்போ 20,000 பண்ணோம்னா அது தனி. அந்த ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல்ல இது பண்றது அது அப்புறம் தான் அறிவிக்கிறாங்க. இப்போதைக்கு இங்க 10,000ல தான் நம்ம எல்லாத்தையும் வந்து குவாலிஃபை பண்ண போறோம். டவுன் லைன் கட் ஆஃபோட உங்க டீம்ல 10 பேரை விட்டுட்டு நீங்க பண்ணணும். யார் பண்றாங்களோ அவங்கள விட்டுட்டு சரி. இப்ப ஜூன் மாசம் 10,000 தான். அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது 15,000 20,000 அடுத்தடுத்து வரது. அத நான் இப்போ சொல்றேன். சரி. அத இப்ப நீங்க பண்ண வேணாம். இப்ப 10,000 தான் நமக்கு மெயின். ரைட். ஓகேங்களா? 10,000 பண்ணும் எல்லாரும். ஆமா. இப்போ ஸ்டார் ஏஜென்ட் அவங்க 5,000 பண்றாங்கன்னா அவங்களுக்கு 5,000 பண்ணாலும் 10,000 பிவி வந்துருது. அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். அதுதான் கான்செப்ட். ஓகேங்க சார். அவங்கள கூட 5,000 பண்ண வைக்கணும். கரெக்ட்.
சரி சரி ஸோ சரிங்க சார். இதை பண்ணி அந்த ட்ரைனிங் வந்தாங்கன்னா அதுல இருந்து 6 மாசத்துல அவங்க டைமண்ட் போயிருவாங்க. அதான் அந்த ட்ரைனிங்ல இருக்கிற ஸ்பெஷல். ஓ சரி சரி சரிங்க சார். அவங்கள வந்து ஒரு லீடரா மாத்தி விடக்கூடிய ப்ரோக்ராம். ஆ வேற இதுல எதுவும் ஆஃபர் இல்ல வேற நம்ம இதுல பண்றது? இல்ல பிஜிபிவி மட்டும்தான் இதுல ஆஃபர். அந்த ட்ரைனிங் தான். அதான் சரிங்க சார். ஓகே ஓகே. இது இல்லாம உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃபர் அதெல்லாம் கம்பெனி தனியா கொடுப்பாங்க. இது மெயினா ஃபார் லீடர்ஸ் அந்த ட்ரைனிங்கான முக்கியமான ப்ரமோஷன். ஓகே ஓகே. சரிங்களா? 10,000 PV பண்ணணும் குரூப் PV. ஆமா சார், ஆமா. ஓகே ஓகேங்க சார். புரியுதுங்க சார். நிறைய பேர் கொண்டு வாங்க. ஓகேங்க சார். ஓகே ஓகே. சோ வேற யாராவது உங்க ஷேரிங் இருக்கா? சோ நான் ஆல்ரெடி மியூட்டை வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. வேற எனி? Yes, good morning. ஒரே நிமிஷம் எக்கோ வருது. ஸோ இந்த அச்சீவர்ஸ் ட்ரைனிங் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அதுவும் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குதுங்கும் போது இது நமக்கு ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப வரைக்கும் நான் டிஎக்ஸ்என்குள்ள வந்து 12 இயர்ஸ் ஆகுது. இப்ப வரைக்குமே இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு ட்ரைனிங் வந்து நமக்கு ஃப்ரீ பண்ணது கிடையாது. எப்பவுமே நமக்கு சப்சிடரி மாதிரி தான் கிடைக்கும். 1200 ப்ரோக்ராம் அப்படின்னா 200 கம்பெனி சைட்ல இருந்து சப்சிடைஸ் கிடைக்கும். 1000 வந்து நம்ம பே பண்ணி போயிருக்கோம். 1000 ருபீஸ் பே பண்ணி போயிருக்கோம். 2000 ருபீஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங்க்கு பே பண்ணி போயிருக்கோம். பட் அதுல எல்லாம் இல்லாத ஒரு அட்வான்டேஜா நான் பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ஒரு 100 நாங்க எடுத்து 100 பேர் 10,000 பிவி அப்படின்னா 10 லட்சம் பிவி வந்தது. இந்த 10 லட்சம் பிவிங்கிறது எங்களோட ஒரு கோல். அதே மாதிரி எங்களுக்கு இது ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இப்ப கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ ஆடிபிளா இருக்கா? ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல பண்றதுனால எனக்கு எக்கோ வந்துட்டே இருக்கு. சோ கிளியரா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து என்னோட வியூ ஷேர் பண்றேன். சோ அது மாதிரி தான் இப்போ 10 லட்சம் பிவி போறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இந்த ட்ரைனிங் வந்து கம்பெனி சைட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அதே தான். இப்போ நீங்க ஒருத்தரும் 1 லட்சம் பிவி போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, 50,000 பிவி போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, 2 லட்சம் பிவி போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அத ஈஸியா ஒரு ரூட் மேப் மாதிரி நமக்கு ஒரு ஈஸி பண்ணக்கூடிய விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டெஸ்ட் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்ட உடனே எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு பாலவிநாயகம் சொல்லும் போது. டோட்டலா ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்குள்ள ஒரு 100 பேர் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா நாம சொன்ன அந்த கோலை ரீச் பண்ணிடலாம். 10 லட்சம் பிவியை ரீச் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 30 லட்சம் சேல்ஸ் டர்ன் ஓவர் நம்ம டீம் மூலமா நடந்திருக்கும். சோ நீங்க ஒரு மைண்ட்ல ஒரு கோல் வச்சிருப்பீங்க இல்லையா, இந்த டைம்ல ஒரு டைமண்ட் ஆகணும், இந்த வால்யூமோட ஆகணும், இந்த இன்கமோட ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான வாய்ப்புங்க. இத வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. எப்பாடு பட்டாது இந்த ட்ரைனிங்குள்ள உங்க டீம்ல இப்போ பாலா சொன்ன மாதிரி 10 பேரை நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். அதுவும் கிட்டத்தட்ட இந்த 6 மாசம் மட்டும் ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு என்ன சொல்றதுங்க ரோலர் கோஸ்ட் மாதிரி தயங்காம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போகாம டீம் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 10 பேர் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10,000 பிஜிபி வச்சிருக்காங்க. இப்ப ஜூன்ல நம்ம இதை பண்ணி ஜூலைல பண்ண போறோம்.
அடுத்த அந்த 15,000 பிஜிபிவிங்கிறது மேபி ஆகஸ்ட் விட்டு செப்டம்பர்ல வைக்கலாம். 20,000 பிஜிபிவிங்கிறது இந்த இயர் எண்டுக்குள்ள டிசம்பருக்குள்ள இதே போலதான் அக்டோபர் விட்டு நவம்பரோ, நவம்பர் விட்டு டிசம்பரோ இருக்கலாம். ஸோ இந்த 6 மாசமும் கண்ணை மூடிட்டு இந்த இதுக்குள்ள நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச விஷயம் நடந்துரும். நீங்க மைண்ட்ல ஒருத்தரும் வச்சிருப்பீங்க. இப்ப நீங்க 50,000 பிவி வரீங்கன்னா உங்க டீமோட சேல்ஸ் டர்ன் ஓவர் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சமா இருக்கும். 1 லட்சம் பிவி வரீங்கன்னா உங்க டீமோட சேல்ஸ் டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் இருக்கும். ஸோ நீங்க நினைச்ச அந்த நீங்க உங்க மைண்ட்ல ஒருத்தரும் ஒரு கோல் வச்சிருப்பீங்க இல்லையா, அதை ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு இந்த 6 மாசம் புடிச்சு ஒர்க் பண்ணிருங்க. தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் இதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் எடுத்து பண்றாங்க கம்பெனி. ஸோ நம்ம டீம் மேல ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கும் இருக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இது நமக்கான ஒரு என்ன சொல்றதுங்க களம். ஸோ இந்த களத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 மாசம் இறங்கி ஒர்க் பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க நினைச்ச கோலை அதே போல ரீச் பண்ண முடியும். ஸோ நாங்க டிசைட் பண்ணிட்டோம் என்னவா இருந்தாலும் சரி 100 பேரை வந்து நம்ம ப்ரோக்ராம்ல கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ அதையே நீங்களும் உங்க இதுல ஸ்ட்ராங்கா மைண்ட் செட் வச்சு எத்தனை பேர் நான் உள்ள கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த ப்ரோக்ராமோட எண்டுல டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே வெல்த்தியஸ்ட் ஒரு பர்சனாவும் இருப்போம். ஐம் ஷுர். ஸோ தேங்க்யூ. ஓகே, ஸோ வேற யாராவது ஷேர் பண்ணுமா? ஸோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? ஸோ இன்னைக்கு பார்த்தது ஒரு சின்ன கிளாரிட்டி. ஸோ பிஜிபிவினா என்னன்னு பார்த்தோம். ஸோ அது எப்படி வரும், நம்ம டீம் லைன்ஸ்ல இருந்து எப்படி வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்க டீம்ல இருந்து ஒரு 10 பேர் மினிமம் குவாலிஃபை பண்ணா உங்க இன்கம் எங்க இருக்கும், உங்க பிவி வால்யூம் எங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்த டிசம்பர் வரைக்கும் நம்ம இந்த பிஜிபிவில வந்து பெரிய லெவல்ல கம்பெனி ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு பெரிய லெவல்ல வந்து ஃபண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறாங்க லீடர்ஸ்க்கு. ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் பெரிய லெவல்ல பயன்படுத்திக்கணுங்கிறது தான் மிக முக்கியமானது. ஸோ வர செவ்வாய்க்கிழமை 8 to 9:30 லிங்க் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி குரூப்ல வந்திருக்கும். நீங்க யாரை வேணாலும் அதுல ஜாயின் பண்ண வைக்கலாம். யாரை வேணாலுங்கிறத விட மிக முக்கியமா அவங்க அந்த 10,000 பிஜிபிவி போகக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாங்கிறத பாருங்க. ஸோ அதை தனியா ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு பர்சனலா அனுப்பி அவங்களுக்கு இதை கிளாரிட்டியை கொடுத்து அட்டன் பண்ண வைங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் 10 பேரை லாகின் பண்ண வைங்க. ஸோ லாகின் பண்றவங்க வந்து நமக்கு சூஸ் பண்ணாதீங்க. உங்க டீம்ல எல்லாத்தையுமே கூட நீங்க என்ன பண்ணலாம், அட்டன் பண்ண வைங்க. ஸோ அதுல ஸ்கிரீன் பண்ணி அவங்களோட பேசி அவங்க அதுல 10 பேரை பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்டா எடுங்க. லாகின் வந்து நீங்க 20 பேர் பண்ண வச்சாலும் நல்லதுதான். ஸோ பண்ண வைங்க அதிகமா. ஸோ நாளைக்கு ஒரு நாள் உட்காந்து சீரியஸா நீங்க எல்லாத்திட்டையும் பேசி அந்த மீட்டிங்ல சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ண வைங்க. லிஸ்ட்டை பாருங்க. லாகின் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அவங்க பேர் வரலன்னா திரும்ப ஃபோன் பண்ணி அதுல அட்டன் பண்ண வைங்க. ஏன்னா அட்டன் பண்ணாதான் அதுக்கப்புறம் நீங்க அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு அவங்க கோஆபரேட் பண்ணுவாங்க, டைம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க அதுல அவங்க என்ன ஆக முடியும், அந்த சீரியஸ்னஸ் என்ன, அதை பண்ணா என்ன அவங்களுக்கு growth மாறுங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க இன்வால்வ் பண்ணுவாங்க. அதனால எல்லாருமே 10 பேர் குறையாத செவ்வாய்க்கிழமை எல்லாத்தையும் லாகின் பண்ண வைங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டீமுக்கு தனித்தனியா நான் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் நான் பேசுறேன் உங்களுடைய 10 பேரோட. ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து பண்ண போறோம். இந்த பிஜிபிவிய என்னோட டீம்ல ஒரு 100 பேருக்கு வந்து கொண்டு போய் அந்த விஷயத்த சேர்க்கணும். அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு டார்கெட்டு. உங்களோட 10 பேரை அதில் அச்சீவ் பண்ண வைக்கிறது எனக்கு மிக முக்கியமான டார்கெட். ரைட்டுங்களா? எனக்கு ஒரு டார்கெட் ஒரு கோல் இருக்குன்னா உங்க டீமை சக்சஸ் பண்ண வைக்கணுங்கிற கோல் உங்களுக்கு வந்து என்னை விட 200 மடங்கு அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு எப்ப கூப்பிட்டாலும் 10 லீடர்ஸ் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு 10 டிஸ்ட்ரிபியூட்டரையாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸா ஸ்ட்ராங்கா கொண்டு வாங்க. ரைட்டுங்களா? ஸோ காவியா கிருஷ்ணகிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். போன மாசம் தான் சேர்ந்தாங்க. 2-3 லைன்ஸ் போட்டிருக்காங்க. அவங்கள 1500 பிவி பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த கோர் டீம்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரி யார் எப்ப ஸ்பீடா வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. பண்ண வைங்க, டெஃபினட்டா முடியும். ஸோ இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஏன்னா 8 மணிக்கு சென்னையில் வேற ஒரு டீமோட மீட்டிங் இதே லிங்க்ல இருக்கு. ஸோ அதனால இதுக்கு மேல நம்ம டைம் எடுத்துக்க வேணாம். வேற யாராவது லீடர்ஸ் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இன்னொரு 3 நிமிஷம் நம்ம கையில இருக்கு. 7:50 வரைக்கும் பேசலாம்.
யாராவது பேச விருப்பம் இருக்குன்னா நீங்களே உங்களுடைய மியூட் அன்மியூட் பண்ணிக்கலாம். செண்பக பிரியா மேடம், டைமண்ட், நீங்க ஏதாவது ஷேர் பண்றீங்களா? செந்தில் அண்ணா, முருகேசன் சார், அன்வர் சார், யாராவது ஷேர் பண்ணணும்னா நம்ம கையில இன்னும் ஒரு 3 minutes இருக்கு. சுப்ரமணியன் சார். சொல்லுங்க சார். சார் அது கூட பண்ணிடலாம் சார். நம்ம பெரம்பலூர் லைன்ல இருந்து பண்ணிடலாம் சார். அது ஏற்பாடு மாதிரி. சூப்பர். ஸோ கண்டிப்பா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்க கரெக்டா அதை கொண்டு வாங்க. சரி சார். ஓகே சார். ஓகே ஓகே. செந்தில்னா, இந்த நியூ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நாங்க முழுமையா பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயத்துல இந்த செவ்வாய்க்கிழமை மீட்டிங்ல எல்லாத்தையும் நான் பார்ட்டிசிபேஷன் பண்ண வைக்கிறேன். கம்ப்ளீட்டாக 10 பேரை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா 100 கிட்ட இந்த மாசமே வந்துரும். உங்களோட தாய்லாந்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். டெஃபினெட்லி அன்னைக்கு நீங்க எகைன் லாஸ்ட் மீட்டிங்லயே சேலம் மீட்டிங்லயே இன்ஃபார்ம் பண்ணுனீங்க. மறுபடியும் ரிமைனிங் தான். பரவாயில்ல, இது நல்ல விஷயம் தான். நான் சார்ட்ல போடலன்னு நினைக்கிறேன், ஒர்க் அந்த மாதிரி. அதனாலதான் கரெக்டாக கண்டிப்பா வர முடியல. உள்ள போனா நெட்டே எடுக்கல, ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். டிஸ்கனெக்ஷன் ஆயிடுச்சு. நான் பார்த்து இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் போல. ஓகே ரைட். ஸோ இதோட நம்ம இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். See you all. செவ்வாய்க்கிழமை மறந்துடாதீங்க, ஷார்ப்பா 8:30 மணிக்கு உங்களோட 10 பேரோட நீங்க லாகின் பண்ணணும். அதான் முக்கியம். ஸோ அதுக்கு முழு எஃபோர்ட் எடுங்க. ரைட்டுங்களா? ஸோ செவ்வாய்க்கிழமை 8:30க்கு 100 பேரோட நம்ம ப்ரோக்ராமை கலகலன்னு கொண்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் வேலையை ரொம்ப ஸ்பீடப் பண்ணி இந்த மாசம் வந்து எல்லாத்துக்கும் 10 கிட்டு புதுசா விழுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். அதை பண்ணோம்னா 1000 கிட்டு வந்துடும் நம்ம டீம்ல. நம்ம இங்க இருக்கிற 10 பேர் நினைச்சோம்னா நம்ம டீம்ல 1000 கிட்டு வந்துடும். எவ்வளவு பெரிய அன்இமேஜினபிள் குரோத்துக்கு நம்ம போக முடியும், எல்லாமே செய்ய முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இண்டிவிஜுவலா நினைச்சோம்னா, நம்மளுடைய கோலை நோக்கி நினைச்சோம்னா நடக்கும். ஸோ see you all. வர செவ்வாய்க்கிழமை 8:30க்கு ஷார்ப்பா. ஸோ பாலவிநாயகமும் நம்ம கூட நிறைய விஷயம் சொல்ல இருக்காரு, நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இதோட நம்ம இந்த ப்ரோக்ராமை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ லீடர்ஸ். சூப்பரா கலக்குவோம், அடிச்சு தூள் கலப்புங்க.